நம்ம இன்கம் டேக்ஸ் புக்கில் ஓகேங்களா கரண்ட் இயர் தான் இது 2025 to 26 இயர் ஓகேங்களா பேஜ் நம்பர் 3.50 ரெசிடென்ஷியல் ஸ்டேட்டஸ் அண்ட் இன்ஸ்டன்ஸ் ஆஃப் டேக்ஸ் ஓகேங்களா இதில் 54th சம் நம்ம பார்க்க போகிறோம் ஓகேங்களா இதில் என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா ஆர்டினரி ரெசிடெண்ட்டா ஆர்டினரி இது பாருங்கள் ரெசிடெண்ட்டா ஆர்டினரி நான் ஆர்டினரி ரெசிடெண்ட்டா அப்படின்னு கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க பாருங்கள் ரெசிடெண்ட் நான் ஆர்டினர்லி ரெசிடெண்ட் நான் ரெசிடெண்ட் ஓகேங்களா கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க இப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா நான் சொல்லி கொடுக்குறேன் டிவிடெண்ட் ஃப்ரம் இந்தியன் கம்பெனி 10,000 இது வந்து எப்படி இப்போ நம்ம ஒரு காலம் மாதிரி போட்டுக்கோங்க இன்கம் ஓகேங்களா ஆர்டினரி ரெசிடெண்ட்டா நான் ஆர்டினர்லி ரெசிடெண்ட்டா நான் ரெசிடெண்ட் இந்தியாவா இந்த மூணுத்தையும் நீங்கள் எழுதிக்கோங்க ஓகேங்களா ஆர்டினரி ரெசிடெண்ட்டா கொஷினில் இருக்க பாருங்கள் நான் ஆர்டினர்லி ரெசிடெண்ட்டா இல்லைனா நான் ரெசிடெண்ட்டா அப்படின்னு நீங்கள் எழுதிக்கோங்க நான் ரெசிடெண்ட் இந்தியனான்னு எழுதிக்கோங்க இப்போ என்ன பண்ணுறீங்க அப்படின்னா டிவிடெண்ட் ஃப்ரம் இந்தியன் கம்பெனி இந்த கொஷினில் உள்ளது எல்லாத்தையும் அப்படியே எழுதிக்கோங்க அப்போ ஈஸியாக இருக்கும் இந்த கொஷினில் உள்ள 54th கொஷினில் உள்ள எல்லாம் இந்த அமௌண்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க இது எல்லாமே நான் இங்கே எழுதிட்டேன் ஓகேங்களா இப்போ என்ன பண்ணுறீங்க அப்படின்னா டிவிடெண்ட் ஃப்ரம் இந்தியன் கம்பெனின்னு இருக்கா இந்தியன் கம்பெனி இப்போ வந்து நம்மளுக்கு இந்தியாவிலேருந்து அமௌண்ட் வந்து இந்தியாவிலேருந்து ரிசீவ் ஆனால் அது வந்து நம்ம 3 இதுக்குமே டேக்ஸபிள் ஓகேங்களா இப்போ டிவிடெண்ட் ஃப்ரம் இந்தியன் கம்பெனி இந்தியாவிலேருந்து நம்மளுக்கு டிவிடெண்ட் வந்திருக்கு ஸோ வந்து 3த்துலேயுமே டேக்ஸபிள் ஓகேங்களா என்ன அமௌண்ட்டு 10,000 அந்த அமௌண்ட்டை மட்டும் பார்த்துக்கோங்க 10,000 அந்த 10,000 3த்துக்கும் போட்டுக்கோங்க ஓகேங்களா 3 சம்முக்குமே அந்த 10,000ன்னு போட்டுக்கோங்க அதுக்கப்புறம் பென்ஷன் ஃப்ரம் ஃபார்மர் எம்ப்ளாயர் இன் இந்தியா ரிசீவ்ட் இன் அமெரிக்கா ஓகேங்களா இப்போ என்ன சொல்லியிருக்காங்கன்னா பென்ஷன் ஃப்ரம் ஃபார்மல் எம்ப்ளாயர் இன் இந்தியாவில் ஓகேவா ஃபார்மர் எம்ப்ளாயர் இந்தியாவில் உள்ள பென்ஷனை அமெரிக்காவில் வாங்கியிருக்காங்க அப்படின்னு போடுறாங்க அப்போ அவங்க இந்தியாவில் உள்ள பென்ஷன் தானே அவங்களுது அதனால 3த்துக்குமே டேக்ஸபிள் ஸோ அந்த அமௌண்ட் கொஷினில் உள்ள அமௌண்ட் 40,000 இருக்குது 40,000 3த்துக்குமே டேக்ஸபிள் இந்தியாவில் ரிசீவ் ஆனால் எல்லாமே டேக்ஸபிள் ஓகேங்களா இங்கே பாருங்கள் ப்ராஃபிட் ஃப்ரம் பிஸ்னஸ் இன் பாரிஸ் கண்ட்ரோல்டு இன் இந்தியா ப்ராஃபிட் ஃப்ரம் பிஸ்னஸ் இன் பாரிஸ் ஒரு பிஸ்னஸ்லேருந்து நம்மளுக்கு ப்ராஃபிட் வந்திருக்கு இங்கே பாரிஸில் இப்போ நான் பாரிஸில் இருக்கேன் இங்கே ஒரு பிஸ்னஸ் நடத்துகிறேன் அங்கே எனக்கு ப்ராஃபிட் வந்திருக்கு கண்ட்ரோல்டு இன் இந்தியா ஆனால் இந்த பிஸ்னஸ் இந்தியாவில் கண்ட்ரோல் ஆகிட்டுருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க ஓகேங்களா அப்போ இது ப்ராஃபிட் பாரிஸில் வந்திருக்கு கண்ட்ரோல் இந்தியாவில் இருக்குது அப்படின்னாலே அது பார்ஷியல் இன்கம் அப்படின்னு வரும் ஓகேங்களா பார்ஷியல் அப்படின்னு வரும் ஓகேங்களா இது வந்து நான் ரெசிடெண்ட் இந்தியாவில் வராது இப்போ நம்ம இப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க இது வந்து பார்ஷியல் கண்ட்ரோல்டு இன் இந்தியான்னு வந்தாலே ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துல கண்ட்ரோல் இந்தியா இருந்தாலே அது பார்ஷியல் தான் அப்போது இதுலேயும் மட்டும்தான் அந்த அமௌண்ட் வரும் இதில் அந்த அமௌண்ட் வராது ஞாபகம் வச்சுக்கோங்க என்ன அமௌண்ட்டு 2 lakh அந்த 2 lakh இதுலேயும் வரும் இதில் வராது எங்களை அடுத்து பாருங்கள் இன்கம் ஃப்ரம் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி இன் சிலோன் ரிசீவ்டு தேர் இன்கம் ஃப்ரம் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி இன் சிலோன் ரிசீவ்டு தேர் சிலோன்லேருந்து இன்கம் வந்திருக்கு ஹவுஸ் ப்ராப்பர்ட்டிக்காக அங்கே தான் வந்திருக்கு இதில் இந்தியான்னு ஒரு வேர்டே இல்லை ஸோ இது சிலோன்னா என்னது ஃபாரின் ஸோ இது வந்து நம்மளுக்கு ஃபாரின் இன்கமாக இருக்குது ஃபாரின் இன்கமாக இருந்தால் ஆர்டினரி ரெசிடெண்ட்டில் மட்டும் அந்த அமௌண்ட் போட்டுக்கோங்க கொஷினில் இருக்குது பாருங்கள் 40,000 அந்த 40,000 போட்டுட்டு இதுக்கும் டேஷ் போட்டுறேங்க ஓகேங்களா பார்ஷியலாக இருந்தால் இது ரெண்டுத்துக்கும் போட்டு லாஸ்ட்டில் டேஷ் போட்டுருங்க ஃபாரின் இன்கம் இருந்தால் இதுக்கு மட்டும் போட்டு ரெண்டுத்துக்கும் டேஷ் போட்டுருங்க ஓகேங்களா இன்கம் ஃப்ரம் அக்ரிகல்ச்சர் இன் பூட்டான் ரிசீவ்டு தேர் அண்ட் ப்ராட் டு இந்தியா ரிசீவ்டு தேர் பூட்டானில் ரிசீவ் ஆகிருக்கு பார்த்துக்கோங்க பூட்டானில் ரிசீவ் ஆகிருக்கு இன்கம் அக்ரிகல்ச்சரோட இன்கம் அண்ட் ப்ராட் டு இந்தியா இந்தியாவுக்கு அதை எடுத்துகிட்டு வந்திருக்காங்க எங்கே ரிசீவ் ஆகிருக்கு பூட்டானில் ரிசீவ் அது வந்து ஃபாரின் ஸோ ஃபாரின் இன்கம்னா என்ன சொன்னேன் இங்கே மட்டும்தான் வரும் இங்கே டேஷ் போட்டுருங்க இப்போ என்ன பண்ணணும்னா இது எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கோங்க இதெல்லாமே ஆட் பண்ணிக்கோங்க 34,000 25,000 50,000 வந்திருக்கா இப்போ நீங்கள் ஆன்சர் செக் பண்ணிக்கோங்க சாரி 3,40,000 இங்கே பாருங்கள் ஆன்சர் 3,40,000 2,50,000 50,000 அந்த ஆன்சர் வந்துருச்சுங்களா இவ்வளோ தான் ஓகேங்களா உங்களுக்கு எந்த சம் வேணும் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா நான் உங்களுக்கு போஸ்ட் பண்ணுறேன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ